வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் உலர் திராட்சையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். உலர் திராட்சையை நம்ம எடுத்துக்கொள்வது இரும்புச்சத்து பற்றாக்குறை நமக்கு போக்கி ரத்த சோகையிலிருந்து விடுபடுவதற்கு, உடலை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் நம்ம உலர் திராட்சையை அப்படியே சாப்பிட்றதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம சாப்பிட்றது அதனுடைய முழு ஊட்டச்சத்துக்களையுமே பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மருத்துவ நன்மைகளையுமே ஈஸியாக நம்ம பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து உலர் திராட்சைகளை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவமைகள் என்னென்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை நீக்கிக் கொள்வதற்கும் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்குமே உலர் திராட்சை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அனிமியாவுக்கான ப்ரிவென்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த உலர் திராட்சை உங்களுக்கு செயல்படும். உலர் திராட்சையில் இரும்புச்சத்து, அதாவது அயன் மற்றும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிக அளவில் இருக்கிறதால இது ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ், ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி அந்த ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்குது. ஸோ ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டால் எப்படி நமக்கு ரத்த சோகை நோய் ஏற்படாமல் தடுக்கப்படும் கேட்டிங்கன்னா, ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அந்த ஆக்சிஜன் நம்மளுடைய உடலெங்கும் சப்ளை ஆகிறதால தான் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், நமக்கு உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவனச்சிதறல் ஏற்படுறது, இதெல்லாம் இல்லாமல் நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாக இயங்குது. ஒருவேளை ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்கலன்னா இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகளை நமக்கு தென்பட ஆரம்பிக்கும். அப்போ போதுமான அளவுக்கு இரும்புச்சத்து பற்றாக்குறை தான் நமக்கு பார்த்தீங்கன்னா, இரும்புச்சத்து பற்றாக்குறை இருக்கிறதால தான் நமக்கு ரத்த சோகையே வருது. ஸோ நாம உலர் கருப்பு திராட்சையோ அல்லது உலர் திராட்சையை நீரில் ஊற வைத்ததுக்கு அப்புறம் காலையில் வெறும் வீட்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்கள் போதுமான அளவுக்கு நமக்கு சுரக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். நம்ம அனிமியா ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுடலாம். செரிமான மண்டலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே நம்ம உலர் திராட்சையை எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்னன்னா, இந்த உலர் திராட்சையில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்குங்க. ஸோ இது மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாகும். குறிப்பாக இரவில் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை நீங்கள் உலர் திராட்சையோடு ஊற வைத்த தண்ணீரையுமே நீங்கள் சேர்த்து உட்கொள்வது உங்களுடைய குடல் இயக்கத்தை சீராக்கி டைஜஷனை ரொம்ப சிம்பிள் பண்ணுது. ஸோ கடினமான உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்திருந்தாலுமே அதனுடைய உணவு மூலக்கூறுகள் எளிதில் உடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் செரிமானமும் உங்களுக்கு எளிமையாக நடக்கும். இதன் மூலமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் ஆகிடும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் போன்ற எந்த விதமான வயிறு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் செரிமான மண்டலமே உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். எலும்புகளினுடைய வலிமையை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை நீங்கள் உலர் திராட்சையை சேர்த்துக்கலாங்க. எலும்பு ஆரோக்கியத்திற்கு தேவையான கால்சியம் மற்றும் போரான் அப்படின்ற அந்த நுண் சத்து உலர் திராட்சையில் இருக்குங்க. இது எலும்புகள் வலுவிழக்கிறத தடுத்து மூட்டு வலி, ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் மட்டும் கிடையாது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி, கை கால்கள் இருக்கக்கூடிய எலும்புகள் வலிக்கிறது, குத்துவது போன்ற வலி தோன்றுவது, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் 30, 40, 50, 60 வயதுகளிலுமே நம்மளுடைய உடல் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு, இரும்பு போல பலமாக வைத்துக் கொள்வதற்கு, தடுமாற்றம் இல்லாமல் ஸ்ட்ரென்த்தாக நம்ம இருக்கிறதுக்கு எல்லாமே அந்த எலும்புகளை வலிமை பெற வைக்கிறதுக்கு உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா, உலர் திராட்சையில் பொட்டாசியம் சத்து நிறைந்திருக்கு. ஸோ இது நம்மளுடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி உடல் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சி பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுக்குள்ள வைக்குது. இது உடல்ல சோடியத்தினுடைய அளவையுமே கட்டுப்படுத்தி பிளட் பிரஷரை கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாமல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே அகற்றுது. இதனால நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் உங்களுக்கு சீராக இருக்குங்க. கண் பார்வையை மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே நம்ம உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளலாம். காரணம், உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய பாலிஃபினாலிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்கள் இருக்கக்கூடிய செல்களை பாதுகாத்து பார்வை திறனை மேம்படுத்துது. வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண்புரை மற்றும் பார்வை மங்குதல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறதுக்குமே உலர் திராட்சை உதவிகரமாக இருக்கும். அதே போல குழந்தைகள், இளைஞர்களுமே உலர் திராட்சை எடுத்துக்கொள்ளும் போது அந்த வயதிலுமே அவங்களுக்கு பார்வை மங்கி போயிருக்கும்னா அந்த மங்கி போன பார்வையை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா அவங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஊட்டச்சத்துக்கள், கண்களுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது கண் பார்வை கூர்மைப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு
வராமல் தடுக்கப்படும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக் கொள்வதற்கெல்லாமே உலர் திராட்சையை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். காரணம், உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள், காய்ச்சல், தொற்று போன்ற நோய்கள் போன்றவற்றிலிருந்து நம்முடைய உடலை பாதுகாக்குது. ஸோ இது வந்து உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்துது. இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து உலர் திராட்சை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. உடல்நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.